ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செயிலிங் ஸ்டோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் டெத் வேலின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த டெத் வேலி வறண்ட தரையை கொண்டது. இந்த தரையை ரேஸ்ட்ராக் பிளையான்னு குறிப்பிடுறோம். இங்கே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து செயிலிங் ஸ்டோன்ஸ்னு சொல்கிற நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. 30 கிலோலேருந்து 320 கிலோ வரைக்கும் இருக்கிற கல் மனுஷங்களோடையும் மிருகங்களோடையும் தொடர்பு இல்லாமல் தரையில் வழித்தடத்தை உருவாக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இது பூமியோட ஒரு அற்புதமான புவியியல் நிகழ்வு. 10 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு மர்மமாக இருந்துச்சு. இந்த செயிலிங் ஸ்டோன்ஸ் ஒரே டைரெக்ஷனில் நகரதில்லை. சில கற்கள் 90 டிகிரி டேர்ன் எடுத்து அதுக்கான வழித்தடத்தை உருவாக்கி முன்னோக்கி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்த கற்களில் மேக்ஸிமமாக 100 மீட்டர் நீளமான வழித்தடத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மர்மமான நிகழ்வை பற்றி பல கூற்றுகள் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட். இந்த கல் நார்த் சவுத் போல்னால் காந்தம் அடைஞ்சு அந்த துருவங்களை மையமாக வச்சு தரையில் நகருதுன்னும் சில விஞ்ஞானிகள் அவங்களோட கூற்றை சொன்னாங்க. ஆனால் இது தவறான கூற்றாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லா கற்களும் துருவங்களை மையமாக வச்சு நகர்ந்துச்சுன்னா எல்லா கற்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அசம்பிளாக இருக்கணும். ஆனால் டெத் வேலியில் இருக்கிற எல்லா கற்களும் அதுக்குன்னு தனி வழித்தடத்தை உருவாக்கி ஒவ்வொரு திசையில் நகருது. நிறைய பேர் 2014 வரைக்கும் இந்த கற்கள் பலமாக அடிக்கிற காற்றுனால நகருதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. 2014 ஆகஸ்ட்டில் ஸ்கிரிப்ஸ் ஓஷனோகிராஃபி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர்களோட கூட்டமும் நாசாவும் சேர்ந்து இந்த நகரும் கற்களோட மர்மத்தை கண்டுபிடிச்சாங்க. ரிச்சர்ட் நோரிஸும் இவரோட கசினான ஜேம்ஸ் நோரிஸும் 100 வருஷத்துல இருந்து யாரும் பார்க்காத நிகழ்வை பார்த்தாங்க. பூமியிலேயே சூடான பகுதியாக இருக்கிற டெத் வேலியில் திடீர்னு மழை பெஞ்சு வறண்ட நிலத்தில் வெள்ளம் வரும். எல்லா பாலைவன பகுதியிலையும் பகல் நேரத்தில் ரொம்ப வெயிலாகவும் இரவு நேரத்தில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சராகவும் இருக்கும். இதே மாதிரி டெத் வேலியில் வெள்ளம் சூழ்ந்ததும் அன்னைக்கு இரவில் இருக்கிற ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னால சூழ்ந்த தண்ணி ஒரு மெல்லிசான ஐஸ் லேயராக ஃபார்ம் ஆகுது. இந்த கற்கள் மேலேயும் ஐஸ் லேயர் ஃபார்ம் ஆயிடுது. காலையில் வர சூரியனோட வெப்பம் இந்த ஐஸ் லேயராக உருக்குது. இதனால் ஐஸ் லேயர் ஒரு பெரிய ஆழமில்லாத குளமாக மாறுது. இதில் இருக்கிற அந்த கற்களும் தண்ணினால் பாரம் இல்லாமல் ஆயிடுது. அங்கே வீசுகிற பலமான காற்று இந்த கற்கள் மேலே படும்போது ஈஸியாக காற்றடிக்கிற திசையில் நகருது. நகர திசையில் கற்கள் வழித்தடத்தை உருவாக்குது. மறுபடியும் வெப்பம்னால இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடுது. அடுத்து அந்த பகுதியில் வெள்ளம் வர வரைக்கும் கற்கள் வழித்தடத்தை மட்டும் மிச்சம் வச்சு அங்கேயே நகராமல் இருக்கும். 2014 அறிவியல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த கற்கள் மேலே GPS கருவியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த கற்கள் நகர்றதை டைம் லாப்ஸ்னு சொல்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த திசையில் நகருதுன்னோ காற்றோட வேகத்தையும் வெப்பத்தையும் அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழலையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல வருஷமாக இருக்கிற மர்மங்களை எல்லாம் விஞ்ஞானிகள் அறிவியலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.